அறக்குறையாக படிச்சுட்டு மார்க்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் பயங்கரமான ஃபித்னா உண்டாகிறது. ஈராக்கில் IS என்ற ஒரு கூட்டம் ஒன்று உருவாக இருக்கிறது. அதை கடுமையாக எச்சரிக்கை செய்து ஷேக் யூசுப் கர்தாவியுடைய இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் முஸ்லிம் ஸ்காலர்ஸ் என்ற இந்த உலமாக்களுடைய ஒன்றியம் உலகத்துடைய அவர்கள் பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த IS என்பதை இது ஒரு தவறான அணுகுமுறை, இது இஸ்லாமிய முறையல்ல என்று மிக தவறாக கண்டித்திருக்கிறார்கள். இங்கே வாலிபர்கள் இந்த வாட்ஸ்அப்களை ஃபார்வர்ட் பண்ணுவதை அல்லாஹ்வுக்காக தடுத்து நிறுத்திக் கொள்ளுங்கள். இவைகள் அல்ல இஸ்லாம். கொடி தூக்கினார்கள் ஆப்கானிஸ்தான்ல. அங்கே உசாமா பின் லாதன். யார் இந்த உசாமா பின் லாதன்? இந்த உசாமா பின் லாதன் அவர் யாருக்கு இருந்தார்? அவர் ஒரு காலத்தில் அமெரிக்காவில் வளர்க்கப்பட்டவர். திரும்ப அவர் ஆப்கானிஸ்தானுக்கு போனார். அவர் என்ன முடிவில் இருந்தார் அல்லாஹ் அறிவான். அவருடைய ஈமானை, அவருடைய இஸ்லாமிய உணர்வுகளை நான் பேச வரவில்லை. ஆனால் அந்தந்த நேரத்தில் செய்கிற தவறுகள், அதனால வரக்கூடிய விபரீதங்கள் உலகத்தில் முஸ்லிம்கள் இன்றைக்கு அநியாயக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இருக்கிறது நாலுல ஒரு பகுதி. இஸ்லாமிய கிலாபத்தை நாங்க பிரகடனம் படுத்துறோம் என்று சொல்றதுக்கு இந்த ISக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இதை தூண்டிவிட்டு முஸ்லிம்களுடைய உணர்வுகளை அவர்கள் முஸ்லிம்களை உற்சாகப்படுத்தி ஒரு சில வாலிபர்களை தவறான வழியில் கொண்டு போறதுக்குரிய ஒரு அணுகுமுறை தான் இது. இதிலிருந்து எல்லோரும் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். உலக நாட்டில் ஒரு தீர்மானம் எடுக்கிறதாக இருந்தால் அதுக்கு உலகத்தில் எல்லா உலமாக்களும் ஒன்று சேரக்கூடிய ராபித்தத்துல் ஆலமுல் இஸ்லாமியா இருக்கிறது. ராபித்தா முஸ்லிம் லீக், அதில் உலக நாடு உலமாக்கள் எல்லாரும் ஒன்று சேருவார்கள். அங்க ஒரு கிலாபத்தை பிரகடனப்படுத்தினா அது கிலாபத்தாக இருக்கும். சஹாபாக்கள்ல ரெண்டு கூட்டத்தார்கள். அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல முஆவியா ரலியல்லாஹு சஹாபி. நல்ல கவனமாக விளங்க. நான் இந்த செய்தியை இலங்கைக்கு மட்டும் சொல்லவில்லை, மிக தைரியமாக துணிச்சலாக அல்லாஹ்வை முன்வைத்து இந்த விஷயத்தை உலக நாட்டு முஸ்லிம்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு ரெண்டு பேரும் சஹாபாக்கள் தான். முஆவியாவும் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய கால் தூசிக்கு அதுக்கு பிறகு வந்த எத்தனை அல்லாஹ்வுடைய நேசர்கள் வந்தாலும் அவருடைய அந்தஸ்துக்கு நிகராக மாட்டார்கள். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கலீஃபாவாக இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கக்கூடிய நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாற்றமாக செயல்படுவதற்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சஹாபிதான், சந்தேகமே இல்லை. ஜுபைர் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் அவர்கள் ஒரு மக்காவில் தனக்கென்ற ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்கினார்கள். அங்கே அவர்கள் ஒரு கிலாபத்தை உருவாக்கினார்கள். அதை அங்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய நேரத்தில் சிலர் தீவிரவாதத்தை கையாளக்கூடிய நேரம், கண்ணியமானவர்களே, அது ஒரு போதும் எந்த காரணத்தை கொண்டும் அனுமதிக்கப்பட மாட்டாது. ஏன்? அங்குதான் அநியாயங்கள் இடம்பெறும். அநியாயம் நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய உதவியை நாங்கள் இழக்க வேண்டும். அல்லாஹுடைய உதவியை இழந்தால் மேலான சகோதரர்களே, நாங்க ஒரு நாளும் ஈடேற்றத்தை அடைய முடியாது. இந்த நாட்டில் வாழக்கூடிய நாங்க ஒரு 10% முஸ்லிம்களாக இருக்கிறோம். எங்கட பொறுப்பு என்ன? நாங்க இந்த நாட்டுக்கு நேர்மையாக, நாங்க இந்த நாட்டு மக்களுக்கு நேர்மையாக வாழ்ந்திருக்கிறோம், சந்தேகம் இல்லாமல். எங்களை பற்றி தவறான ஒரு சிலருடைய காரியத்தை வச்சு எங்கள் மீது நீங்க தவற பூசக்கூடாது. நாங்க நேர்மையாக நடந்தவர்கள், 1000 வருடம் வாழ்ந்தவர்கள். எங்கட முன்னோர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்காக பல சேவை செய்திருக்கிறார்கள். 30 வருட யுத்தத்திலும் நாங்கள் இந்த நாட்டை பாதுகாப்பதில் தான் ஈடுபட்டிருந்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலை அமைய நேரம் எல்லாம் நாங்கள் இதுக்காக பாடுபட்டவர்கள். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் பல உரிமைகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்று வெளிநாடு சக்திகள், உள்நாட்டு அரசியல், பலவிதமான சக்திகள் இன்றைக்கு பூந்து விளையாடுகிறது. அது மதம் என்ற பெயரிலும் மத வெறியர்கள் சில அணுகுமுறைகளை கையாளுகிறார்கள். நாங்க யார்? நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள், ஈமானிய உணர்வுடன் வாழக்கூடியவர்கள், சொர்க்கத்தை முன்வைத்து வாழக்கூடியவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah அஊது பிக மினன் நார் என்று துஆ கேட்கக்கூடியவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வை கலிமாவாக சொல்கிறோம், பாவ மன்னிப்பு கேட்கிறோம்,
அதே நேரத்தில் சொர்க்கத்தை நாடி நிற்கிறோம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். ஒரு எறும்புக்கும் எங்களால் அநியாயம் நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய சிந்தனை. எங்களுடைய ஒரு நாளும் நபி அவர்கள் கத்தியை தீட்டும் பொழுது ஒரு ஆட்டை மாட்டை முன்வைத்துக் கொண்டு தீட்டாதே, அதுக்கு ஏன் 2 மவுத்து கொடுக்கிறாய் என்று நபி அவர்கள் தடுத்திருக்கிறார். அதனால அந்த அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் ஒரு ஒட்டகத்தில் அமர்ந்திருந்த சஹாபியை பார்த்து, ஏனப்பா ஒரு புட்டுவத்தை கொண்டு இதை பயன்படுத்துகிறாய், கீழே இறங்கி என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். மான் குட்டியை தாயை விட்டு பிரித்த நேரத்தில் அந்த மான் குட்டியை ஏன் பிரித்தாய் என்று நபி அவர்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். ஒட்டகம் அழுது கொண்டு வந்தது நபியிடத்தில், ஏன் கண்ணீர் வடிக்கிறாய் என்று ஒட்டகத்தில் கேட்ட பொழுது, இல்லை நான் நல்லா இருக்கும் பொழுது என்னை பயன்படுத்தினார்கள், இப்பொழுது எனக்கு உணவும் குடியும் தாரார்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் அந்த உடையக்காரர்களை எச்சரிக்கை செய்தார்கள். அப்படிப்பட்ட தீனை எமக்கு கற்றுத்தந்த மார்க்கத்தை இன்று விமர்சிக்கப்படுகிறது. இது டெரரிசத்தை வளர்க்கிறது, இது த்ரெட்டாக இருக்கிறது, அல் காய்தாவுடைய த்ரெட். இன்னைக்கு சிலான் டுடே என்ற பத்திரிகையில த்ரெட் அல் காய்தா என்று போட்டிருக்கிறது. நான் வர்ற நேரத்தில் அந்த பேப்பரை எடுத்துட்டு வருவோம், எல்லா இடத்திலும் பார்க்க முடிஞ்சிருச்சு பேப்பர். இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்படியான இதை இந்த மீடியா இதை தடுத்துக் கொள்ள வேண்டும். இப்படி வார்த்தைகள் போடும் பொழுது அதை பார்க்கும் பொழுது என்ன நடக்குது? இது ஒரு அழகான முறையில் நாம் இதை சொல்விக்க விரும்புகிறோம். இந்த நேரம் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதை இந்த விஷயங்களை முன்னுக்கு போடுவதன் மூலமாக ஒரு அச்சமும் பயமும் முஸ்லிம்களை பற்றி, இவர்களும் இப்படிப்பட்டவர்களா, இந்த தீவிரவாதத்தை அல் காய்தாவை இங்கு கொண்டு இறக்கி விட்டார்களா என்ற அந்த அச்ச பயம் பெரும்பான்மை சமூகத்தில் உள்ளத்துல வந்து விடக்கூடாது. கண்ணியமானவர்களே, நாங்க இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்திருக்கிறோம். எங்களுடைய